ஆனா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேட்ரஸ் வந்து சுருட்டி சுருட்டி கொடுக்குறாங்கண்ணா. ஆமாங்க, ஆர்த்தோ மேட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, லேட்டெக்ஸ் மேட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க வாங்க எல்லாத்தையும் உடச்சு விட்டுறலாம் போடுங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பில்லோ தரேன், பெட் ஸ்ப்ரெட் தரேன், குல்ட்டு பெட்டு தரேன், டிராவலிங் பெட்டு தரேன், ஒரு பெட்டுக்கு ஒரு பெட்டு ஃப்ரீயா தரேன் அப்படின்லாம் வேற சொல்றாங்க. இது எதுவுமே வந்து ஃப்ரீயா கொடுக்கவே முடியாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் காசுல மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனா நீங்க வீடியோ எடுக்க சொன்னா நீங்க மட்டும் போயிட்டு இருக்கீங்க. ஏங்க இருக்கிற பிஸி. இது பாத்தீங்களா வெறும் 2 இன்ச்சு லேட்டெக்ஸ், ஒரே ஒரு ஷீட்டு, சுருட்டினாலே உங்களுக்கு இவ்வளவு பெருசு வருது. இதை வந்து எப்படி வந்து நீங்க 9 இன்ச்சுக்கு எப்படி இந்த அளவுக்கு தான் சுருட்டி உங்களால மேட்ரஸ் கொடுக்க முடியுமா? இது நார்மலா இதுதான் வந்து இருக்கிறதுலே ஐடென்டிட்டி லேட்டெக்ஸ். இதுக்கு கம்மியான லேட்டெக்ஸ் எல்லாம் இருக்குது. வந்து பாத்தீங்கன்னா பை 1 get 1 கொடுக்குறாங்க. என்னண்ணா இது பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா இப்படி வாங்க சொல்றேன் பாருங்க, முட்டை வச்சிருக்கேன், கீழே 5 இன்ச்சுக்கு லேட்டெக்ஸ் போட்டிருக்கேன். சரிங்களா சார்? படுங்க சார், நல்லா படுங்க சார், ஃபுல் வெயிட்டை கொடுத்து. எந்திரிங்க சார். இந்த ஃபோம் எல்லாம் நீங்க என்ன பண்ணாலும் எந்த டேமேஜுமே ஆகாது. அவ்வளோ குவாலிட்டியா பெர்ஃபெக்டாகவுமே இருக்கும். சேம் டைம் அதே மாதிரி லேப் மூலியமா வந்து நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம். நான் வந்து அங்க வந்து அதை கொடுக்குறேன், அவ்வளோ பண்ணித்தரேன், இவ்வளோ பண்ணித்தரேன் கிடையவே கிடையாது. நான் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா பண்ணி கொடுத்துருவோம். ப்ரோ என்ன முடிஞ்சுங்களா ப்ரோ? முடிஞ்சதுண்ணா. சரி நம்ம எடுத்துடலாமா வீடியோ? கண்டிப்பா வாங்க. ஓகேண்ணா. ஆனா ஒரே நிமிஷம்ண்ணா. சொல்லுங்க. ஆனா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மேட்ரஸ் கம்பெனில போட்டு. ஆமா ஆமா. இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் நேம் மட்டும் சொல்லிடுறீங்களா? நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா டீப் நப் மேட்ரஸ். கம்பெனில இருந்து நம்ம நேரடியா கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஃபேக்டரியோட லொகேஷன் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அவினாசி ரோட்ல சின்னியம்பாளையம் ஏரியால இருகூர் ரோட்ல ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது நம்மளுக்கு. ஓகே, அப்படியே பார்த்தலாம்னா ஃபேக்டரியில? வாங்க பார்க்கலாம் வாங்க. நம்ம ரெகுலரா பண்ற மாதிரி எல்லாம் வேண்டாம். அது நிறைய டைம் பண்ணிட்டோம், எல்லாத்துக்கும் தெரியும் தாயல் லேட்டெக்ஸ் பத்தி. இன்னொன்னு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மேட்ரஸ் எல்லாம் எடுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஒவ்வொரு டைப்ல ஒவ்வொரு மேட்ரஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆர்த்தோபெட்டிக், காயரு, ஃபோம், ஸ்ப்ரிங் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்குது. போனல் ஸ்ப்ரிங், அது நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது. பாக்கெட்டட் ஸ்ப்ரிங், அதனுடைய அட்வான்ஸ்டு மாடல். இப்போ பாக்கெட்டட் ஸ்ப்ரிங் பாத்தீங்கன்னா இது பார்ட்னர் நான் டிஸ்டர்பிங் ஸ்ப்ரிங் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35-40 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த குஷனிங் வேணும்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் லக்ஸூரியா குஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மேட்ரஸ் நல்லாவே இருக்கும். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஃப்ட் ஃபோமு, லேட்டெக்ஸ், எந்த மாதிரி மெட்டீரியல் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால இன்னொன்னு கேட்டீங்கன்னா பிறந்த குழந்தையில இருந்து வயசானவங்க ஒரு 60-70 எந்த ஏஜ்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோபெட்டிக் மேட்ரஸ் ரொம்பவுமே கம்ஃபர்ட்டா இருக்கும், சாஃப்டாவும் இருக்கும். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி பெயின், நெக் பெயினுக்கு எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ்ல வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குதுங்க. லேட்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து லேட்டெக்ஸ், ஸ்ரீலங்கா, கேரளா, டெல்லி அப்படின்னு நிறைய மேக்கிங் இருக்குது. ஆனா சில பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கம்பெனியை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. லேட்டெக்ஸை பொறுத்த அளவுக்கு அது பெஸ்டா இருக்கும், இது பெஸ்டா இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. லேட்டெக்ஸை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸினுடைய டென்சிட்டி தான். நீங்க எங்கிட்ட தான் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இதை சொல்றது கிடையாது. எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது தானே. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது தான். நம்ம லேட்டெக்ஸினுடைய டென்சிட்டியை பொறுத்து தான் அதனுடைய குவாலிட்டி மாறும் உங்களுக்கு. நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஹை டென்சிட்டி போறோமோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் பாலோட கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல 93 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்கண்ணா. சரிங்களா? ஆமா, 93% வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் கண்டென்ட், அந்த பாலோட கண்டென்ட் இருக்குது. அதுக்கு மேல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுமோ அந்த இதை வந்து கெமிக்கல் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து லேட்டெக்ஸினுடைய இது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ் இருக்கு, தாய்லாந்து லேட்டெக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி கசகச நிறைய இருக்கு. இதுல எது நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனே ஆயிருதுண்ணா. அப்படி கிடையாது. நீங்க வந்து தாய்லாந்து லேட்டெக்ஸ், ஸ்ரீலங்கா, கேரளா எல்லா லேட்டெக்ஸுமே எடுக்கலாம். எல்லா லேட்டெக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் ஒரிஜினல் தான். இதுல என்ன நீங்க பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா அந்த லேட்டெக்ஸினுடைய டென்சிட்டியில வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். லேட்டெக்ஸை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய குவாலிட்டியில இருக்குது, நிறைய மேக்கிங்ல இருக்குது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்ன வந்து பெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பம் வைங்களேன். ஆனா நம்ம சொல்றது என்னன்னா லேட்டெக்ஸை பொறுத்த அளவுக்கு எல்லாமே பெஸ்ட் தான். என்னண்ணா இது பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா இப்படி வாங்க சொல்றேன் பாருங்க, முட்டை வச்சிருக்கேன், கீழே 5 இன்ச்சுக்கு லேட்டெக்ஸ் போட்டிருக்கேன். சரிங்களா சார்? படுங்க சார்.
நல்லா படுங்க சார், ஃபுல் வெயிட்டை கொடுத்து. எந்திரிங்க சார். பாருங்க, ஒரு முட்டை கூட எதுவுமே ஆகலை, எல்லாமே ஒரிஜினல் முட்டை. பாருங்க, எல்லாமே ஒரிஜினல் முட்டை, பாயில்டு முட்டையெல்லாம் கிடையாது. நம்ம லேட்டக்ஸோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஹை டென்சிட்டி லேட்டக்ஸ் போட்டுறீங்க. 5 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா, 6 இன்ச்சு, 4 இன்ச்சு, 2 இன்ச்சஸ்ன்னு நம்மகிட்ட எல்லா டைப் ஆஃப் லேட்டக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நம்ம வந்து கம்மியான விலையில, அதாவது கம்மியான விலை மீன்ஸ் நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இவ்வளோ கம்மியான விலையில கொடுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரடியாக ஃபேக்ட்ரியில இருந்து நடுவில் எந்த விதமான டிஸ்ட்ரிபியூட்டரோ எந்த விதமான கடையோ எதுக்குமே நம்ம பண்ணாம நேரடியாக கஸ்டமர், நம்ம நேரடியாக ஃபேக்ட்ரியிலேருந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அதனால என்னுடைய ப்ராஃபிட்டை நான் எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ, எனக்கு மினிமம் ப்ராஃபிட் இருந்தால் போதும். அந்த ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிட்டு மெட்டீரியல் காஸ்ட்லேருந்து மினிமம் ப்ராஃபிட்டை வச்சு ரொம்பவுமே கம்மியான விலையில தான் நம்ம மேட்ரஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம நேரடியாக எல்லாமே டிரான்ஸ்பரண்டா பண்ணி கொடுக்குறோம். நீங்க மேலே போடுற கலர்லேருந்து உள்ள போடுற மெட்டீரியல் வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்றதே கிடையாது. குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நம்ம ஏ கிரேட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்றோம். எல்லாமே ப்ராடக்ட் வந்து பக்காவான குவாலிட்டி ப்ராடக்ட், பிராண்டட் ப்ராடக்ட். மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு கம்பெனிஸ் எல்லாம் வந்து. ஆமா. அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம் வந்து ஏகப்பட்ட ஸ்கேம் ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்குங்கண்ணா. ஆன்லைன்லயும் நடக்குது. உங்களுக்கு நேர்லயே வந்து மேட்ரஸ் பாக்குறவங்களே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு மெட்டீரியல் சொல்லிட்டு போவோம், அவங்க ரேட்டு கம்மியா கேட்டுட்டாங்க இல்ல ரேட்டு கம்மியா பேசிட்டாங்கிறனால மெட்டீரியலை மாத்தி போடுறதும் நிறைய நடக்க தான் செய்யுது. அதுல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்னு, ஆன்லைன் ஸ்கேமை பொறுத்த அளவுக்கு நம்ம மேக்சிமம் எவ்வளவு தூரம் நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கிறோமோ அதை நம்ம பண்ணிக்கணும். நம்மளை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்ன ப்ராடக்டை நான் இன்னைக்கு டேக்கு உங்க கஸ்டமருக்கு வந்து என்ன ப்ராடக்ட் என்ன பிரைஸுக்கு நான் பேசுறேனோ, பேசி என்ன ப்ராடக்ட் நான் உள்ள போடுறேன் அப்படின்னு சொல்றேனோ அதை நம்ம டிரான்ஸ்பரண்டாவே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். உள்ள போடுற மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம லைவ் வீடியோ வேணா லைவ் வீடியோ பண்ணிக்கலாம், வீடியோ கால்ஸ் மூலியமா பண்ணிக்கலாம், இல்ல லோக்கல்ல இருக்கிறவங்க நேர்ல வந்து உட்கார்ந்து பார்த்து கூட அடிச்சு எடுத்துட்டு போய்க்கலாம். ஆனா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேட்ரஸ் வந்து சுருட்டி கொடுக்குறாங்க. ஆமாங்க, ஆர்த்தோ மேட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, லேட்டக்ஸ் மேட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க வாங்க, இது பாத்தீங்களா, வெறும் 2 இன்ச்சு லேட்டக்ஸ், ஒரே ஒரு ஷீட்டு, சுருட்டினாலே உங்களுக்கு இவ்வளவு பெருசு வருது. இதை வந்து எப்படி வந்து நீங்க 9 இன்ச்சுக்கு எப்படி இந்த அளவுக்கு தான் சுருட்டி உங்களால மேட்ரஸ் கொடுக்க முடியுமா? அப்போ வந்து உங்களுக்கு உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறும் ஃபோமு கம்ப்ரஸ்டு மெட்டீரியல் வச்சு தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா நாம வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டிரான்ஸ்பரண்டா நீங்க கேட்கிற மெட்டீரியல், கஸ்டமர் கேட்கிற மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோ ஃபோம் மேல வந்து பாத்தீங்கன்னா 32 டென்சிட்டியில இந்த ஃபோம் பாருங்க. இந்த ஃபோம் எல்லாம் நீங்க என்ன பண்ணாலும் எந்த டேமேஜுமே ஆகாது, அவ்வளவு குவாலிட்டியா பெர்ஃபெக்டாவுமே இருக்கும். சேம் டைம் அதே மாதிரி லேட்டக்ஸும் அப்படிதான். உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன டெஸ்ட் வேணாலும் அந்த டெஸ்ட் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 93% வந்து பாத்தீங்கன்னா லேட்டக்ஸ் கண்டென்ட் இருக்குது. இது நார்மலா இதுதான் வந்து இருக்கலையே ஐடென்டிட்டி லேட்டக்ஸ். இதுக்கு கம்மியான லேட்டக்ஸ் எல்லாம் இருக்குது. வந்து பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறாங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பில்லோ தரேன், பெட் ஸ்ப்ரெட் தரேன், குல்ட்டு பெட்டு தரேன், டிராவலிங் பெட்டு தரேன், ஒரு பெட்டுக்கு ஒரு பெட்டு ஃப்ரீயா தரேன் அப்படின்லாம் வேற சொல்றாங்க. இது எதுவுமே வந்து ஃப்ரீயா கொடுக்கவே முடியாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் காசுல மட்டும்தான் கொடுக்க முடியும். நானா இருந்தாலும் கஸ்டமர் காசுல தான் கொடுப்பேன். இதே மாதிரி நம்ம பெட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி காம்ப்ளிமெண்டரியா வந்து பாத்தீங்கன்னா பில்லோ, பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே நானும் கொடுக்குறேன் தான். ஏன்னா கொடுக்கும்போது ஒரு காம்போவோ ஒரு செட்டா கொடுக்கும்போது தான் வாங்குறவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அதனால நம்ம இது எல்லாமே கொடுக்கறதா. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருடைய அந்த இன்க்ளூடட் தான் வரும், பெட்டோட இன்க்ளூடட் தான். இதுல நான் ஒண்ணு ஸ்பெஷலா நம்மகிட்ட பெட் எடுக்கிறதுனால நான் பண்ணி கொடுக்குறேன்னா டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன். டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் டெலிவரி நான் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன். டிரான்ஸ்போர்ட்ல இருந்து வீட்டுக்கெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் தான் எடுத்துக்கணும். ஃப்ரீயை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறதுல வந்து நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் அடிக்கடி கண்டினியூஸா இப்ப நம்ம கிட்ட ஒரு பெட் எடுக்கிறாங்கன்னா அதை அவங்க திரும்பி வந்து நம்ம கிட்ட பெட் எடுக்கிறது தான் அதிகம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் யூசேஜா இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு 10 பெட் ஆர்டர் கொடுத்து அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாட் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. என்னன்னா பின்னாடி இவ்வளவு பெட் இருக்கு. ஆமா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்காட்டுக்கு ஒரு ரெசார்ட்டுக்கு போகுது. இவங்க நம்ம கிட்ட ரெகுலரா எடுக்கிறவங்க.
ஓகே, எத்தனை பெட்னா இருக்கு இது கிட்டத்தட்ட? இது இருக்குதுங்க, ஒரு 60-70 பெட் பக்கம் இப்போதைக்கு ஆர்டர் இருக்குது. அடுத்து அவங்க புதுசா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மெயினா நம்ம குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் நம்ம பண்றது இல்ல. நான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கிற என்ன பிரைஸோ அந்த அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி என்னால என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதில் நான் பெஸ்ட் பண்ணி குவாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம பெஸ்ட் குவாலிட்டியா தான் நம்ம மேட்ரஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். நான் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாமே நான் நேரடியா போய் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மூலியமா வந்து நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம். நான் வந்து அங்க வந்து அதை கொடுக்குறேன், அவ்வளவு பண்ணித்தரேன், இவ்வளவு பண்ணித்தரேன் கிடையவே கிடையாது. நான் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா பண்ணி கொடுத்துருவோம். பின்னாடி பாருங்க, எல்லா பெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்த கஸ்டமர்ஸ் தான் அவங்க எல்லாமே. அதே மாதிரி பாருங்க, நம்மளுக்கு நேரடியா நம்ம வந்து காட்ல இருந்து பெட் வரைக்கும் எல்லாமே நம்ம நேரடியா கொண்டு போய் கஸ்டமர்ஸ்க்கே நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். நம்மகிட்ட உட்டன் காட்டும் நம்மகிட்ட இருக்குது. சேம் டைம் அவங்க கேட்கிற பெட் இது எல்லாமே ரெகுலர் கஸ்டமருக்காக நம்ம பண்றதுதான். ஓகே, இது டெலிவரி போகுதானா? ஆமா, இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் டெலிவரி போகுது. டெலிவரியில எப்படின்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடட் பண்ணிடுவாங்க, பிரைஸோட இன்க்ளூடட் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம அப்படி பண்றது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஏரியாவுக்கு டெலிவரி கொடுக்குறோம்னா ஒரு 10 கஸ்டமருக்கு ஒன்னா கொண்டு போய் கொடுக்கறனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓன் வெஹிக்கிள் இருக்கிறனால நான் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி வந்து நான் எல்லாத்துக்குமே கஸ்டமர் வீட்டுக்கே ஃப்ரீயாவே நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன் நான்.